ஓபிஎஸ் தலைமையில 11 எம்எல்ஏக்கள் வரலைன்னா அந்த ஆட்சியே கவிழ்ந்திருக்குமே 2வது வருஷமேங்கிற அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் வேண்டாமா? அந்த ஓபிஎஸ் தனக்கு முன்னாலேயே நம்மை கூட அம்மா அடையாளம் காட்டலாம். அந்த ஓபிஎஸ் அம்மா 2 முறை 3 முறை அடையாளம் காட்டினான்ற அந்த ஒரு ஒரு வரலாறு தெரிய வேண்டாமா? ஓபிஎஸ்ங்கிற ஒற்றை நபர் தான். அவரெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டீங்களே, அந்த பலாப்பழ சின்னத்தை தூக்கிட்டு வந்த போது 5 பன்னீர்செல்வத்தை எக்ஸ்ட்ரா கொண்டாந்து நிறுத்தினாரு எடப்பாடி இன்னொரு முன்னாள் அமைச்சர் மூலமா. அப்ப கூட மக்கள் எந்த பன்னீர்செல்வம், எந்த ஓபிஎஸ், எந்த பலாப்பழம்னு பார்த்து 3.5 லட்சம் பேர் ஓட்டு போட்டானு. அதை நீங்க மதிக்க மாட்டீங்களா? எதைத்தான் மதிப்பீங்க? ராமநாதபுரத்துல சொல்றீங்க. எதைத்தான் மதிப்பீங்க? ராமநாதபுரத்துல ஒரு ஓட்டு வரும். அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 3.5 லட்சம் ஓட்டு இருக்கு. அப்படியே ஒரு 3.25 மாதிரி பேசுறீங்களே. 3.5 லட்சம் ஓட்டு போடுற அளவுக்கு ஒருத்தர் அடையாளப்படுத்துற ஒரு நபரை நீங்க துச்சமா மதிச்சீங்கன்னா அது உங்க ரைட்டு. திரும்பவும் சொல்றேன், செங்கோட்டையன் இந்த வார்த்தையை சொன்ன பிறகும் 10 நாள் இல்ல தம்பி, நீ 10 மாசம் கொடுத்தாலும் அதை பத்திலாம் நான் முடிவெடுக்க போறது இல்ல, நான் முடிவெடுத்தது தான், அவங்க விளக்கப்பட்டான்னு சொல்ற உரிமை எடப்பாடிக்கு இருக்கு. ஆனால் இன்னொரு முறை அவர் தோல்வியை சந்தித்தால் தலைவர் பதவிக்கு தகுதியற்றங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிமுக மீட்டெடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இன்னொரு தோல்வி அவங்க சந்திச்சிட்டாங்கன்னா இப்பவே கரைஞ்சிக்கிட்டு இருக்கு ஓட் பேங்க். விஜய் வந்த பிறகு இன்னும் குறையும் அது.